இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் மேக்கப் போடுவா. ஆனால் வந்துட்டு மேயரோட ஒய்ஃப்க்கு வந்து மேக்கப் போடணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே வந்துட்டு அந்த பொண்ணு கையெல்லாம் நடுங்குது. எதனாலனா மேயரோட ஒய்ஃப் வந்துட்டு ஏதாச்சும் நீ சின்ன தப்பு பண்ண அப்படின்னா கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நீ இதோட வந்துட்டு உன் மேக்கப் பொருளே தொட முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. ஆரம்பத்தில் இந்த பொண்ணு என்னதான் பயந்தாலும் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே அதுக்கப்புறமா மேக்கப் போட்டு விட்டுருவா. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப அழகாக மாற்றிட்டா. அப்படிதான் ஒரு நாள் வந்துட்டு நைட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிரும். கண்ணை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு வீட்டில் இருப்பா. முன்னாடி இருக்கிறவங்களாம் யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. இப்போ எல்லாரும் உள்ள வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த பொண்ணு திட்டிட்டு போகிறாங்க. அடுத்ததான் இன்னொருத்தங்க உள்ள வந்துட்டு நான் தான் உன்னோட மாமியாருன்னு சொல்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் நீலாம் வந்துட்டு எப்படி உயிரோடு இருக்க, உனக்குலாம் ஒரு குழந்தை கூட பிறக்காது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. வீட்டை சுற்றி பார்த்தா பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த கட்டில் சேர் எல்லாமே இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டரை போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிய வருது. இந்த பொண்ணு வந்துட்டு 1988க்கு வந்துட்டா. அதாவது இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆன டைம்லேருந்து 90 வருஷத்துக்கு பின்னாடி டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு